வணக்கம். ஒரு இனிய காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. மிக மிக குளுமையான ஒரு காலை பொழுது பாருங்க. இப்போ எப்படி ஒரு அழகான பாதையில் நம்ம போயிட்டுருக்கோன்னு பார்க்கலாம். நீங்கள் இருபுறமும் அப்படி ஒரு உயிர் சூழல். இது என்னப்பா அது உயிர் சூழல்? ஆரம்பத்திலே நீங்கள் இப்போ பார்க்கலாம், சுற்றி மரங்கள் இருக்குது. சாலை ஓரத்தில் பாருங்களேன், சுற்றி மரங்கள் இருக்குது. முதல்ல நம்ம எந்த இடத்திற்கு போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம். இது திருச்சி புதுக்கோட்டையுடைய எல்லையில் இருக்கிற ஒரு வனச்சரகம், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய இடம் இது. இது லிங்கமலை அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஆராய்ச்சி மையம். இது மரங்களை பற்றிய ஒரு ஆராய்ச்சி மையம். பார்க்கலாம், நீங்கள் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோடு சேர்ந்தது. இந்த ஆராய்ச்சி மையத்துக்கு நாம் ஏன் வந்திருக்கிறோம் பொறுமையாக பார்க்கலாம். இந்த ஆராய்ச்சி மையம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா சேட்டலைட் இமேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மேல், அதாவது ஏரியல் வியூ, அதில் காடு எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள் அந்த இமேஜில். இப்போ இதில் பாருங்கள், லிங்கமலை ஆராய்ச்சி மையம் பிட் 2 அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ பாருங்கள், இது 50, சுமார் 48 to 50 ஏக்கர் பரப்புள்ள ஒரு உருவாக்கப்பட்ட காடு, ஒரு மரங்களை வைத்து உருவாக்கப்பட்ட காடு. நீங்கள் கண்டிப்பாக இந்த சேட்டலைட் இமேஜை கவனமாக பாருங்கள், வரக்கூடிய சேட்டலைட் இமேஜை. அப்போ தான் உங்களுக்கு இது எவ்வளோ பெரிய, இந்த 50 ஏக்கரில் எவ்வளோ அழகான ஒரு காடு உருவாகிருக்கிறதுன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ சரி, செய்திக்கு வருவோம். இந்த காடை பற்றி நாம் ஏன் பார்க்க வேண்டும்? நாங்கள் வழக்கமாக ஒரு பாதை வழியாக செல்லுவோம். இப்போ அதை தான் உங்களுக்கு நாங்கள் அதை காட்ட போகிறோம். ஒரு 2 கிலோமீட்டர், அதாவது 1.7 வச்சுங்களேன், ஒரு 2 கிலோமீட்டர்களுக்கு உள்ளர தான் இருக்குது அந்த பாதை. அப்போ போகும்போதெல்லாம் மிகப்பெரிய ஒரு குளுமையை நாங்கள் பார்ப்போம். இவ்வளோ அழகான ஒரு குளுமை இருக்கிறதுன்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, இதற்கு பக்கத்தில் அல்லது அதற்கு நடுவில், ஒரு காட்டின் நடுவில் நம்ம போயிட்டுருக்கோன்ற செய்தி பிறகு தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. அவ்வளவு பெரிய ஒரு வனசராகத்தோட மிகப்பெரிய ஒரு காடு அங்கே இருக்குன்றதை நாங்கள் பார்த்தோம். இப்போ பார்த்துட்டோம், சரி, இதை ஏன் நம்ம பகிர்ந்துக்கிறோம்? மிக மிக முக்கியமானது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ சங்க காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு செய்தி இருக்கும். ஒரு நாட்டோட அரண்றது எதை சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, மலைகளையும் காடுகளையும் தான் அரண்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்மளுடைய தமிழருடைய மிக நீண்ட ஒரு அரணை பற்றிய செய்தி. இது போலவே என்னென்னா, தமிழர்கள் உயிர் சூழலை பற்றியும் அதிகமாக நம்ம சொல்லுவோம். வாழ்வு நிலை அப்படின்றது, பல்லுயிரோடு வாழணுன்ற எண்ணம் தமிழர்களுக்கு நீண்ட காலமாக இருந்திருக்கு. சரி, இது கொஞ்சம் குழப்பமாக கூட இருக்கும் இந்த செய்திகள் நான் சொல்கிறது. உயிர் சூழல்ன்றது என்ன, இது எதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கான உதாரணம் இந்த காடு. பாருங்கள், மனிதனால் உருவாக்கப்பட்ட காடு தான் இது. இதோட அந்த காடு என்ன செய்திகளை செய்யுதுன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ சாதாரணமாக பார்த்திங்கன்னா, எங்களுடைய வீட்டில் ஒரு 10க்கு 10 இடத்துல நம்ம செடிகள்லாம் வச்சுருந்தேன் நான். அதில் அவ்வளவு உயிரினங்களுக்கு பாருங்கள், இந்த சேட்டலைட் இமேஜ் பாருங்கள், அந்த பசுமையாக தெரியுது பாருங்கள், அதுதான் அந்த 50 ஏக்கர் உள்ள ஒரு காடு. சரி, வழக்கமாக நாங்கள் பயணிக்கிற பாதையை உங்களுக்கு அப்படியே நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். நீங்கள் அப்படியே எங்களோடய பயணிக்கலாம். பாருங்கள், நீங்கள் இது போன்ற இடங்களில் நீங்கள் நிறைய நேரம் பயணித்திருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது இது என்ன காடு மேடு அப்படி தானே இருக்குது, இல்லை என்ன இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் நினச்சிருக்கலாம். உணர்ந்து ஒரு செய்தியை பார்க்கும் பொழுது நமக்கு நிறைய செய்திகள் நமக்கு தெரிய வரும். சரி, செய்திக்கு வருவோம். எங்கள் வீட்டில் இருந்த ஒரு சிறிய பகுதியில் இருந்த செடிகளுக்கே அவ்வளவு உயிர்கள் அந்த இடத்துல வந்தடைஞ்சதை நான் பார்த்தேன். பறவைகள், பட்டாம்பூச்சி, இது போன்ற உயிரினங்கள் எல்லாம் வருது. இப்போ நான் சொல்கிறது 10க்கு 10 இடங்கள்லேயே அவ்வளோ உயிர் வருதுன்னா, இப்போ நீங்கள் பார்க்கலாம், இது 50 ஏக்கர் இல்லையா, இதில் எவ்வளவு மரங்கள் இருக்குது பாருங்கள். இதில் எவ்வளவு பெரிய, இது காப்பு காடுகள், நீங்கள் அழிக்க முடியாது, போய் வெட்டி எடுக்கிறதோ அதெல்லாம் செய்ய முடியாது. எவ்வளவு உயிர் சூழல் உருவாகும்னு நினச்சி பாருங்கள். உயிர் சூழல் தான் மிக மிக அவசியம். இந்த செய்திகளை தான் ஒரு நாடு செய்ய வேண்டும். சரி, இந்த செய்தியை இந்த நேரத்தில் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் உலகம் முழுக்க போர் குணங்களும் அழிவு நோக்கங்களும் உள்ள செய்திகளை நிறைய கேட்குறோம். நம்ம
மிகப்பெரிய பெருமையாக வந்து ஏவுகணைகளை தயாரிப்பது, அழிவை உருவாக்குவது, இது போன்ற செய்திகளை நம்ம கேட்குறோம். மிக 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 மோசமான, அன்பிற்கு எதிரான, மனித பண்புக்கு மிக எதிரான செயல்கள். ஒரு நாடும் ஒரு நாட்டு மக்களும் எதை நோக்கி இருக்க வேண்டும்? மிக மிக அமைதியான சூழல் நோக்கி தான் இருக்கணும். அதற்கான முதல் படி இது போன்ற சூழல்களை உருவாக்குறது, உயிர் சூழல். இதில் வந்து மற்ற நம்ம உலகத்தில் நம்ம மட்டுமா இருக்கிறோம், எல்லா உயிர்களும் இருக்கிறது இல்லையா? எல்லா உயிர்களும் இருந்தால் தானே இந்த இயற்கை வந்து செழிச்சிருக்கும். இயற்கை செழிச்சிருந்தால் தானே நமக்கு வந்து அன்பும் அமைதியும் கிடைக்கும். அன்பும் அமைதியும் கிடைத்தால் தானே நம்மளுடைய சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆஹோ ஓஹோ இந்த சிலைகளை பாருங்கள், இந்த கற்களை பார்த்துருங்கள்னு நம்ம நிறைய தடவை காட்டியிருக்கோம். சில பேர் வந்து எப்பா ஓவராக அதை பேசாத பால் கூட சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி நம்ம சொல்லுவோம். எதனால் அவ்வளோ பெரிய படைப்புகள் உருவாச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது போன்ற ஒரு உயிர் சூழல், அமைதியும் இருந்ததன் காரணமாகத்தான் இவ்வளவு அழகான கலைகளும் அமைதியும் உருவாகிருக்கு. அப்போ இப்போ நம்ம இதை வந்து நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய குழந்தைகளுக்கு மற்றவர்களுக்கும் வந்து எடுத்து சொல்ல வேண்டியது மீண்டும் நம்ம குறிப்பிடுறோம், இது நம்மளுடைய கடமை. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, வெறும் 2 கிலோமீட்டருக்கு இடத்துல எவ்வளவு மரங்கள், எவ்வளவு அமைதி, எவ்வளோ அழகு தென்படுதுன்றதை நீங்கள் பாருங்கள். இருபுறமும் பாருங்கள். நீங்கள் எளிமையாக பார்த்துட்டா நேர குறைவு காரணமாக மிக வேகமாக அதை காட்டுறோம். நாங்கள் நிறைய உயிர்களை நம்ம பார்க்க முடியுது இதில். அப்படிப்பட்ட உயிர் சூழலை உருவாக்குவது தான் ஒரு மனிதனுடைய கடமை. இதிலிருந்து தான் அன்பு உருவாகிறது, அறிவு உருவாகிறது, ஒரு நாட்டின் வளம் உருவாகிறது. இதை தவிர்த்து போர் குணங்களையோ இல்லை அது போர் ஆயுதங்களையோ இல்லை பெருமைகளையோ இல்லை வந்து ஒரு வேறு ஏதாவது ஒரு அடிப்படை செய்தியாக வைத்துக்கொண்டு நம்ம வந்து மனித குலத்திற்கு எதிரான செயல்களை செய்வது என்பது மிக 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 கொடுமையான செயல். அது எப்பொழுதுமே நடந்துவிடக்கூடாது. அதற்கான ஒரு அடிப்படை என்ன என்றால், இயற்கையை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். அதனுடன் இணைந்து வாழ்வதற்கான முழு செயல்பாட்டிலும் நாம் இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான செய்தி. இப்போ பாருங்கள், இந்த 50 ஏக்கர் சொன்ன காட்டோட எல்லைக்கு வந்துட்டோம். ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்து 1.25 கிலோமீட்டர் நம்ம வந்து பயணம் பண்ண இடத்துல இடதுபுறம் பார்த்தீங்க, அது வரைக்கும் காடோட எல்லை வந்துருச்சு. இதை சுற்றி அப்படியே காடுகள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாப்பா, நான் திரும்பி இப்படி போய் நான் உங்களுக்கு காட்டுறேன், நான் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். நான் எப்பொழுதுமே நம்ம என்ன நினச்சிரோம் அப்படின்னா, காடுகள்னால் ஏதோ நம்ம வந்து திரைப்படங்களில் பார்த்துட்டு மற்றதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பயங்கரமான ஒரு காடாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். அது போன்று கண்டிப்பாக கிடையாது. ஒரு குறுஞ்செடிகளாக இருந்தாலும் சிறிய மரங்களாக இருந்தாலும் இந்த உலகத்திற்கு மிக மிக முக்கியமான செய்தி. இன்னும் குறிப்பாக கூற வேண்டுமானால், மரங்கள் என்பது இந்த உலகத்தில் வாழக்கூடிய தெய்வங்கள். இது எப்படி என்ன தெய்வங்கள்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும் எத்தனை மரங்களை இந்த பூமியில் வணங்கி வாழ்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு நீர்நிலையிலேருந்து வந்தால் ஒரு அரச மரத்தை பார்த்தா அதையும் கும்பிட்றாங்க, ஒரு வேப்ப மரத்தை பார்த்தா அதுவும் கடவுளாக நமக்கு வணங்குகிறோம். இவ்வளோ செய்திகள் தொடர்ந்து நம்மளுடைய பண்பாட்டில் இருந்து வந்திருக்கிறது. மரங்கள், மீண்டும் கூறுகிறேன் பாருங்கள், எவ்வளோ மரங்கள் இருப்பாங்க. மரங்கள் இந்த பூ உலகில் வாழும் தெய்வங்கள். நாம் இதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மரங்களும் இந்த உயிர் சூழலும் தான் மனிதனை மனிதனாக வாழ வைக்கக்கூடியது. கண்டிப்பாக ஏவுகணைகளோ அணு ஆயுதங்களோ கிடையாது. இதை வந்து சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் நம்ம வந்து இதை வந்து நாம் வந்து மனதில் பதிய வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. சரி, இவ்வளவு ஒரு சாதாரண மரம் செடிகளுக்கு இவ்வளோ பெரிய விளக்கமா என்று கூட நீங்கள் எண்ணலாம். இதை ஏன் நாம் இப்பொழுது கூறுகிறோம் என்றால், நிறைய இளைஞர்கள், குழந்தைகள் விளையாட்டு நோக்கத்துடன், அதை கணிதவியல் விளையாட்டு, கேமிங்னு சொல்கிறோம் இல்லையா, அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆயுதங்கள், நிறைய வந்து வன்முறைகளை ஒட்டிய செய்திகளை அவங்கள வந்து ஒரு விளையாட்டு காரணமாக பயில்கின்றனர். இது காலப்போக்கில் அவருடைய மனநிலையை மாற்றிவிடும். அதனாலேயே நாம் வந்து இயற்கை சார்ந்திருக்க செய்திகளை குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் நாம் வந்து போதிக்க வேண்டியது நம்முடைய மிகப்பெரிய அரிய கடமை ஆகிவிட்டது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். பார்க்கலாம், நீங்கள் லிங்கமலை ரிசர்ச் சென்டர் இது. நிறைய அரசும் பாருங்கள், நீங்கள் இவ்வளோ மரங்களை உருவாக்கிறீர்கள் பாருங்கள், அது எவ்வளோ பெரிய பெருமைக்குரிய செயல். இதுதான் பெருமை. ஒரு நாட்டுடைய பெருமை என்பது இதுதான் பெருமை. எத்தனை மரங்கள், இன்னொரு 10 ஆண்டுகள் கழித்தோ 20 ஆண்டுகள் கழித்தோ நம்ம இந்த மரங்களை பார்ப்போம். எவ்வளோ பெரிய மரங்களாக உயர்ந்து நிற்கும், எத்தனை உயிர் சூழல் இங்கே இருக்கும், எத்தனை உயிரினங்கள் வாழும். அது நிமித்தம்தான் வந்து உலகமே வந்து மாறும். மற்றபடி நம்ம வந்து நம்ம நாகரிகம் அடைந்து விட்டோம், நம்ம வந்து அறிவியலில் வளர்ந்து விட்டோம்,
மிகப்பெரிய பொருட்களை உருவாக்கிவிட்டோம், மிகப்பெரிய விமானத்தை உருவாக்கிவிட்டோம், மிகப்பெரிய பீரங்கியை உருவாக்கிவிட்டோம் என்பதனால் உலகம் கண்டிப்பாக வளர்ந்து விடாது. நீங்கள் அதை மனதில் கொள்ள வேண்டும். அது கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்தி தான் இந்த செய்திகள்லாம். நாங்கள் சொல்லி இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. இருப்பினும் இவை எல்லாம் நம்மளுடைய கடமைகளாக நாம் எண்ண வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம். இந்த காடுகள் எங்களுக்கு அருகில் இருக்கிறது. இதை மிகப்பெரிய பெருமையாக நாங்கள் எண்ணுகிறோம். இதில் இருக்கக்கூடிய சுவாச காற்று, இந்த உயிர் சூழல் இதெல்லாம் எங்களை மிகச்சிறப்பாக கவர்ந்தது. அதனால் மட்டுமே இதை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். இது போன்ற சிறந்த பகுதிகள் உங்களை சுற்றி, உங்கள் சூழலை சுற்றி கண்டிப்பாக இருக்கும். அந்த செய்திகளை நம்மளுடைய மக்களுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பயணம் மிகவும் அமைதியாகவும் பசுமையாகவும் அமைந்தது. எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுக்கு ஒரு காலை நேரத்தில் ஒரு சிறிய பயணமாக நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். இது போன்ற ஒரு சிறந்த பயணத்துடன் மீண்டும் நாம் பயணிப்போம். நன்றி, வணக்கம்.